செய்ய சொன்னார், எதுவுமே செய்யலை பை அப்படின்னாலும் பரவாயில்ல, எல்லாம் செய்கிறார், நல்லா செய்கிறாரு. சொன்ன விஷயம் செய்யாத சொல்லுவாங்க. அது மாதிரி அவர் சொல்லாத திட்டங்கள் தான் பெண்களுக்கும் சரி எல்லாரும் சரி செய்து இருக்காரு. அதனால் கண்டிப்பாக 24 36 வரத்துக்கு சான்ஸ் இல்லை கண்டிப்பாக மேடம். ஏன்னா 24 சரி மக்கள் பாராட்டு போகிறாங்க, கல்வியோட ஆதரவு நிறைய இருக்குது. ஏன்னா அண்ணன் திமுக இருந்தாலும் சொன்னாங்க யாரும் செய்யலை, பொதுமக்களும் செய்யலை. ஆனால் இவர் அடி மக்களுக்கும் செஞ்சுருக்காரு. அந்த பஸ் பாஸ்லேருந்து பெண்களுக்குலேருந்து எல்லாரும் சரி நிறைய செஞ்சார். என்னென்னா இப்போ பொது சேவையில் இவர் முஸ்டாலு காலேஜ் இப்போ பாருங்கள், பாக்கி காஷ்மீரில் ஒரு வன்முறை நடந்தது. அந்த வன்முறை நேரம் பாருங்கள், எந்த மாநிலமாக தன்னோட மக்களை மூக்காலிஸ்ட்டு மட்டும் இல்லை, சிஎம் உடனே ஒரு ஐஎஸ் ஆஃபீஸரை எங்கே அமிச்சார், காஷ்மீருக்கு அமிச்சார். உடனே அங்கே இருக்க காஷ்மீருக்கு தமிழ்னா உடனே எல்லோரும் கூப்பிட்டார். எல்லோரும் கூப்பிட்டு டெல்லிக்கு வர வச்சு அவரை தமிழ்நாடுல தான் தங்கி வச்சு அதுக்கப்புறம் தான் அங்கே அடங்கின பிறகு தான் அமிச்சார். அதுமாதிரி தமிழ்நாட்டில் இல்லை, உலகத்தில் எந்த மூலையில் இருந்தால் தமிழர்களுக்கு ஒரு கஷ்டம் ஒரு ஆபத்துனா உடனே இவர் செய்தார். எந்த ஸ்டேட்டில் ஏதாவது என்ன ஆக்ஷன் எடுத்தாங்களா அது ஒன்று. இப்போ லாஸ்ட்டு கடைசி வாரம் பாருங்கள், ஒரு பேரணி நடத்தினார். கட்சி சார்பாக நடத்தலை, டிஎம்கே சார்பாக நடத்தலை, 4 கிலோமீட்டர் நடந்து போனார். எதுக்கு? அந்த இராணுவத்துக்கு ஆதரவு தெரிவித்து 4 பாறை தெரிவித்து நடந்தார். தேசிய கொடி தான் பிடிச்சின்னு போனார். திமுக கொடி யாரும் பிடிச்சின்னு போகல, பார்த்துருப்பீங்க நீங்கள். திமுக எந்த ஸ்டேட்லையும் சரி, எந்த அளவுனா பிஜேபி ஆளும் கட்சி, பிஜேபி அரசு ஏதாவது எந்த ஸ்டேட்டில் நடத்துனாங்களாமே பேரணி, யூபி பல நிறைய 12-13 மாதத்தில் அவங்க இருக்காங்க. எந்த ஸ்டேட்லேயாவது பிஜேபிக்காரங்க இதே மாதிரி பேர் நடத்துனாங்களா? இது மிலிட்ரிக்கு இவங்களுக்கு ஆதரவு தெரிவித்து அவங்களை பாராட்டி முக ஸ்டாலின் மட்டும் தமிழ்நாடு மட்டும்தான் அதை செய்தார்.